வந்து ஓப்பன் ஆம்பிடேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆம்பிடேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி க்ளோஸ்ட் ஆம்பிடேஷன், ஓப்பன் ஆம்பிடேஷன். ஓப்பன் ஆம்பிடேஷனும் க்ளோஸ்ட் ஆம்பிடேஷன் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, closed amputation definition na a closed amputation is a planned surgical procedure where the limb is removed and the wound is sutured closed with skin flaps to allow proper healing and potential prosthetic fitting. This is the most common type of amputation performed in a controlled hospital setting. So இந்த closed amputation வந்து ரெகுலரா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்ணுவாங்க. ப்ராப்பரா பிளான் பண்ணி wound ஸ்ட்ரக்சர்ல இருந்து wound ஹீலிங் பண்ற வரைக்கும் ஸ்கின் ஃபிளாப்ஸை வந்து ஃபோல்டு பண்ணி அந்த ஸ்டம்ப் மாதிரி அந்த ஸ்கின் ஃபிளாப்ஸை வந்து ரெடி பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறாங்கன்னா, ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹீலிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது எப்பப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னா, இண்டிகேஷன் யாருக்கெல்லாம் பண்ணால் பெரிஃபெரல் வாஸ்குலர், டயபெட்டிக் ஃபுட், கேங்கரிங் ஃபுட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, டியூமர்ஸு, சிவியர் ட்ராமா வந்து வித் நான் வில்பிள் ஒரு கண்டிஷன்ஸ் வந்து ரொம்பவும் வந்து இதாக இல்லாமல் ரொம்ப கம்ப்ரஸ்டாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு வந்து க்ளோஸ்ட் ஆம்பிடேஷன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஓப்பன் ஆம்பிடேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, it is an amputation is an emergency procedure where the limb is amputated without immediate wound closure. ஸோ வந்து இங்கே வந்து எப்படின்னா, அங்கே வந்து ஸ்கின் ஃபிளாப் பண்ணி wound க்ளோஸ் பண்ணாங்க, இங்கே வந்து wound க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து wound வந்து கண்டாமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வந்து சலைன் யூஸ் பண்ணி ரிவர்ஸ்லேயே வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆம்பிடேஷன் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு க்ளோஸ்டு ஓப்பன் ஃப்ராக்சர் ஆகி இப்போ அவங்க வராங்க, ரொம்ப காம்பவுண்டட் ஃப்ராக்சராக இருக்குது, அது கூட சேர்ந்து செப்சிஸ் ஃபார்மேஷன்ஸும் இருக்குது. இப்போ ரெண்டுமே இருக்கும்போது எப்படி அவங்க இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா, ஓப்பன் ஆம்பிடேட் பண்ணி அதை வந்து wound க்ளோஷர் பண்ணாமல் சலைன் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது என்னன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ரிவிஷன் இன்னொரு க்ளோஸ்ட் ஆம்பிடேஷன் பண்ணுவாங்க. எந்த ஏரியாவில் கட் பண்ணால் நமக்கு வந்து டிஷ்யூ ஹீலிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த ஏரியாவில் வந்து ஸ்டெம்ப்னா இப்படி யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த யூ ஷேப்போட ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணி ஸ்கின் ஃபிளாப் பண்ணி க்ளோஸ் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஸோ ஆம்பிடேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது எப்படின்னா, இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சிவியர் ட்ராமா, இன்ஃபெக்ஷன்ஸு, அன்கண்ட்ரோல் செப்சிஸு, இஸ்கிமிக் டிசீஸு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து ஓப்பன் ஆம்பிடேஷன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் வெசல்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு டைப்ஸ். இப்போ வந்து ஒரு கேஸ் வராங்க, ஸோ சிவியர் கேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, நம்ம இப்போ ஒரு ஆம்புலன்ஸில் கேசஸ் எல்லாம் வருது, ஓப்பன் ஆம்பிடேஷன்ஸ் ஆகி வருது. இப்போ க்ளோஸ்ட் ஆம்பிடேஷன் இதுக்கப்புறம் எது நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ இப்போ க்ளோஸ்ட் ஆம்பிடேஷன்ஸ்க்கும் இப்போ க்ளோஸ்ட் ஆம்பிடேஷன்ஸ்க்கும் ஓப்பன் ஆம்பிடேஷன்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே ரெக்கார்ட் ஆச்சுன்னா இங்கே ஆகுது, ஆனால் இங்கே டைமிங் வர மாட்டேங்குது. இங்கே இது கொடுத்து பாருங்க சார், இது பாஸ் கொடுங்க சார், இதே ரெக்கார்ட் பண்ணி பாருங்க சார், கடைசியாக ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ க்ளோஸ்ட் ஆம்பிடேஷன்ஸுக்கும் ஓப்பன் ஆம்பிடேஷன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்ட் ஆம்பிடேஷன்ஸ் வந்து நம்ம வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் டைமிங் அண்ட் அவங்களோட என்ன கண்டிஷன்ஸு, என்ன மாதிரியான ரெஃபரன்ஸு, என்ன மாதிரியான நமக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குன்றது எல்லாமே வந்து கேட்டு அதுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுவோம். இது ஓப்பன் ஆம்பிடேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டைமிங்கும் அந்த ரெஃபரன்ஸு அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து கண்டாமினேட் பண்ணி wound க்ளோஷர்ஸும் நம்மளோட இன்ஃபெக்ஷன்ஸையும் கம்மி பண்ணுறதுலேயே வந்து ஓப்பன் ஆம்பிடேஷன் வந்து ப்ரியாரிட்டியாக இருக்கும். க்ளோஸ்டு வந்து அப்படி ப்ரியாரிட்டியாக இருக்காது. ஸோ ஓப்பனுக்கும் க்ளோஸ்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ இப்போ ஆம்பிடேஷன்ஸில் வந்து இத்தனை டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அப்பர் லிம், லோவர் லிம் ஆம்பிடேஷன்ஸ் நம்ம பிரிக்கிறோம். இப்போ அப்பர் லிம்ல வந்து upper limb amputation are classified based on the location of the amputation in a relationship between the joint of the arm. So இப்போ joints of the arms வச்சு உனக்கு அப்பர் லிம்மோட ஆம்பிடேஷன்ஸை வந்து பிரிப்பாங்க. ஸோ வந்து இப்போ எப்படின்னா, சிம்பிளாக சொன்னோம்னா அப்பர் லிம் பொறுத்த வரைக்கும் எல்போ, லோவர் லிம்மை பொறுத்த வரைக்கும் நீ. எல்போக்கு மேலே நடந்துச்சுன்னா அபோ எல்போ, அதே மாதிரி எல்போக்கு கீழே ஆம்பிடேட் பண்ணோம்னா பிலோ எல்போ. அதே மாதிரி நீ ஜாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அபோ நீ, அதே மாதிரி இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா பிலோ நீ. ஸோ இப்போ வந்து
அப்பர் லிம்ல வந்து ஷோல்டர் டிஸ்அடக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் என்டையர் ஆர்ம் அட் த லெவல் ஆஃப்